ಸರ್ವಲೋಕಾಧಿಪ ನಮಸ್ಕಾರಂ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗನೆ ನಮಸ್ಕಾರಂ ಸರ್ವಲೋಕಾಧಿಪ ನಮಸ್ಕಾರಂ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗನೆ நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம் ஜகத்திரட்சகனே நமஸ்காரம் திரு அவதாரா நமஸ்காரம் ஜகத்திரட்சகனே நமஸ்காரம் தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்தாவி நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம் பரிசுத்தாவி நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம் அருபியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அருபியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். அன்பான நல்மைப்பன் குரல் நேயர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 119, 71, 72 வசனங்கள். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். வாசிக்கேட்ட வேத பகுதி சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று. உபத்திரவம் என்பது மனிதன் விரும்பாத ஒன்று. வாழ்க்கையிலே மனிதன் உபத்திரவம் எனக்கு வேண்டாம், உபத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். நான் ஒரு தொழில் செய்தால் எனக்கு உபத்திரம் வரக்கூடாது, நான் ஒரு திருமணம் செய்தால் எனக்கு உபத்திரம் வரக்கூடாது, நான் ஒரு வீடுகளை கட்டினால் எனக்கு உபத்திரம் வரக்கூடாது. உபத்திரவம் இல்லாத ஒரு
வாழ்க்கையை மனிதன் எல்லா நிலைகளிலும் தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் வாசி கேட்ட சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதோடு அவர் நிறுத்தி விடாமல், அவர் கற்றுக்கொண்ட அந்த பிரமாணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவம் என்பது நம்மை சீர்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. உபத்திரவம் என்பது நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. உபத்திரவம் என்பது நாம் மிக தேர்ச்சி பெற்றவர்களாய் மாறுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆகவே இந்த உபத்திரவம் என்பது நமக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா உபத்திரவம் வரும் பொழுதுதான் மனிதன் தன்னுடைய நிலையை உணர்ந்து பார்க்கிறான், தான் செய்கின்ற செய்கைகளை உணர்ந்து பார்க்கிறான். மேடு பள்ளங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை சீரான வாழ்க்கையாய் ஒருபோதும் அமையாது. ஒரு மேடு வரும் பொழுது கஷ்டமாக இருக்கும், அடுத்து ஒரு பள்ளம் வரும் பொழுது மிக லகுவாக ஒரு இறக்கத்திலே நாம் போக முடியும். ஆகவே மேடு பள்ளங்கள் வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் இருக்கும். ஆனால் ஒரு திருமணத்தை முடிக்கிறான், இல்லை ஒரு வீட்டை கட்டுகிறான், இல்லை ஒரு தொழிலை செய்கிறான். உபத்திரம் வந்தவுடனே இந்த திருமணம் எனக்கு வேண்டாம், இந்த தொழில் எனக்கு வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், இது உபத்திரம் இல்லாத ஒன்றை நான் தேடி கண்டுபிடித்து நான் செய்ய போகிறேன் என்று அவன் முயற்சிக்கிறான். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு உபத்திரவங்கள் உண்டு. அந்தந்த உபத்திரவங்கள் அந்தந்த காரியத்திலே நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறது, ஒரு நல்ல ஒரு முடிவை நமக்கு தருகிறது, அதில் மென்மேலும் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. இன்னைக்கு திருமண காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அநேக திருமண காரியங்களை திருமணம் முடித்தவுடனே அந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற கசப்புகள், அந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், வாழ்க்கை போராட்டங்களை கண்டு இந்த திருமண வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த மனைவி எனக்கு வேண்டாம், இந்த கணவன் எனக்கு வேண்டாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்ச நாட்கள் அதில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சகித்து கொண்டால், அதில் வருகிற நெருக்கடிகளை நீங்கள் சகித்து கொண்டால், அதில் நீங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பின்புதான் உங்களுடைய வாழ்க்கை அங்கே ஒரு சீராக, ஸ்திரமாக, ஒரு ஆரோக்கியமாக அமையும். ஆனால் நாம் என் திருமண வாழ்க்கையில் இந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, எந்த நெருக்கடியுமே வரக்கூடாது அப்படின்னு அவன் நினைப்போம் என்று நினைத்து, அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும் பொழுது அதை புறம் தள்ளி அதிலிருந்து விலகுவதற்கு முயற்சிப்பது பெரும் தோல்வியில் போய் முடியும். அப்படி எடுக்கிற முடிவுகள் அவருடைய இல்லற வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக ஒரு நாளும் இருக்காது. அதனால்தான் அநேக நாட்களிலே திருமண வாழ்க்கையிலே ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் உபத்திரவம் கண்டிப்பாக உண்டு. ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஸ்திரீயானவள் வேதனைப்பட வேண்டும், உபத்திரவப்பட்டுதான் ஆக வேண்டும். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும், பெற்றெடுத்து சில நாட்கள் வரைக்கும் சரீரத்தில் வேதனைகள், பலவீனங்கள், சோர்வுகள், பல நெருக்கடிகள் உண்டு. ஆனால் அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கு இத்தனை பாடுகளை ஒரு ஸ்திரீயானவள் சகிக்க வேண்டிதான் இருக்கிறது. அதற்காக நான் வேதனையே படாமல் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமில்லாத ஒரு காரியம். ஆகவேதான் இந்த உலக வாழ்க்கையிலே ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது எதுவாக இருக்கட்டும், குறிப்பாக நான் திருமண காரியங்களை மையமாக இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அந்த திருமண காரியங்களிலே இன்னைக்கு அநேக திருமணம் முடிந்து 10 நாட்களில், 1 மாதங்களில், 1 வருடங்களிலே பிரிந்து போகிறார்கள். ஏனென்றால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, எனக்கு அதில் பிடித்தம் இல்லை, எனக்கு அதில் சரியில்லை என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமா அது சரியில்லாமல் இருக்கலாம், பிடித்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதில் நீங்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும்.
கொஞ்ச காலம் அந்த கஷ்டங்களை பிடித்தமில்லாத அவசியம் இல்லாத காரியங்கள் அது நடந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் நீங்க வாழ வேண்டும். கணவன் மனைவி இருவருமே அதை சகித்து தான் போக வேண்டும். அப்படிப்பட்ட உபத்திரவங்களை நீங்கள் சகித்து அந்த குடும்ப வாழ்க்கையை நீங்கள் முன்னோக்கி எடுத்து செல்லும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆரம்ப நாட்கள் ஏற்படுகிற அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை, அந்த கஷ்டங்களை கண்டு நீங்கள் விலகி ஓடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் 1000 திருமணம் முடித்தாலும் 1000 திருமணமும் அதே நிலையில் தான் முடியும். வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் ஒரு திருமணத்தை தான் அங்கீகரிக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லா காரியங்களிலும் நீங்கள் தொழில் செய்யும் போது, வேலை எதை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை மனிதனுக்கு இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் பிரச்சனையை மேற்கொள்வதற்கும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் அவர் சொல்லுகிறார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உபத்திரவத்திலிருந்து அவர் வெளியே வருவதற்கு கண்டுகொண்ட பாதை என்ன என்றால் அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எல்லா காரியங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கிறது. அந்த வார்த்தையில உறுதியாய் நாம் தரித்திருக்கும் பொழுது அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நாம் லகுவாக வெளியேற முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் அந்த உபத்திரவத்தை ஜெயித்தேன், இந்த உலகத்தை நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நமக்கு வாக்கு. அந்த வாக்கை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனை வருகிறதா, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் வருகிறதா, போராட்டத்தின் மேல் போராட்டம் வருகிறா, வரட்டும், எவ்வளவு வரட்டுமோ வரட்டும். நீங்கள் வேதத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த பிரச்சனைகள் அணுகுங்கள். இந்த வார்த்தையின்படி நீங்கள் பிரச்சனைகள் அணுகும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நீங்கள் செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆரம்பத்தில் மலை போல் காணப்பட்ட அந்த உபத்திரவம், அந்த பிரச்சனை முடிவில் பார்த்தால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். ஏனென்றால் ஆவியானவர் பெரிய காரியங்களை அங்கு செய்கிறார். ஏன்னா உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சேவைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்துல விலையேற பெற்றது அவருடைய வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தை நமக்கு கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் அந்த வார்த்தையில உறுதியாக இருக்கிறோம்? திருமண காரியத்திலே உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வந்த உடனே பிரிந்து போவதுதான் முடிவு என்று சொல்லி முடிவு எடுத்து விடுகிறோமே. இந்த மனைவியோடு வாழவே முடியாது, இந்த கணவனோடு வாழவே முடியாது என்கிற ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுகிறோமே. இந்த குடும்பத்தோடு வாழவே முடியாது என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறோமே. ஏன் கொஞ்ச நேரம் அந்த உபத்திரவத்தை, கொஞ்ச காலம் அந்த பிரச்சனையை சகித்துக் கொள்ள நமக்கு ஏன் மனமில்லை? பொறுமையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிறார். ஆகவேதான் திருமண காரியத்தை முடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இல்லற வாழ்க்கையில இணைய உங்களுக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார். இனி இந்த வாழ்க்கை தான் இறுதி வரைக்கு. இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆரம்ப நாட்களிலே சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். சோர்ந்து போகாதீங்க, பொறுமையா இருங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? மனைவியை கற்றுக்கொள்ளுங்கள், கணவனை கற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் நிலைப்பாடுகளை உணர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் நீங்க காரியத்தை சாதிக்க முடியும். நீ ஏற்ற மாதிரி மனைவி உனக்கு திருமணம் முடிந்த உடனே அமைந்து விடாது. உனக்கு ஏற்ற மாதிரி கணவன் உன் திருமண வாழ்க்கை முடிந்த உடனே அமைந்து விடாது. அதை அமைப்பதற்கு சில காலங்கள் இருக்கிறது, சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் அதற்கு போகும். அதற்கு பின்புதான் அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கணவன் உங்களை புரிந்து கொள்வார், உங்கள் மனைவி உங்களை புரிந்து கொள்வார்கள். எதிலே கணவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், எதிலே மனைவிக்கு விட்டு கொடுக்க வேண்டும், எது மனைவினுடைய விலகினம், எது கணவனுடைய விலகினம் புரிந்து கொண்டு அதில் எதிலே விட்டு கொடுக்க வேண்டும், எதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க அதுக்கப்புறம் தான் வர முடியும். திருமணம் முடிந்த மறுநாளே நீங்க அந்த முடிவுக்கு வர முடியாது, மறு மாதமே நீங்கள் வர முடியாது, ஒரு குழந்தை பெற்று எடுத்தோன்னே வந்துவிட முடியாது. சில ஆண்டுகள் அதற்கு செல்லும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த உபத்திரவங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். அந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து போவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய நன்மை உங்களுக்கு வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில. நீங்க என்னைக்கு திருமண வாழ்க்கையில அவருடைய சமூகத்தில் இணைக்கப்பட்டீர்களோ, கணவன் மனைவியாக நீங்கள் இணைந்தீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார், பெரிய நன்மைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். தயவு செய்து பிரிந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு.
நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே தருவார். இன்றைக்கு உங்களுக்கு முடித்து வைத்திருக்கிற அந்த திருமணம் தான் உங்களுக்கு இறுதியானது, கடைசியானது. அதிலே கர்த்தர் பெரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவருடைய பிரச்சனையை ஒருவர் சகித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழில பிரச்சனையா, உங்க ஊழியத்துல பிரச்சனையா, கஷ்டமா, சோர்ந்து போவாதீங்க. அதை விட்டு விலகி ஓடாதீங்க, பொறுமையா இருங்க, அதில் சகித்து கொள்ளுங்க. உங்களுடைய குறைபாடு அதுல என்ன இருக்குங்கிறத நீங்க சிந்தித்து பாருங்க. அப்படி சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா பிரச்சனைக்கும் மற்றவர்களே காரணமாக இருக்க முடியாது. அநேக பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணமா இருக்கிறோம். நாம் பொறுமையா இருக்கும் பொழுதுதான் நம்முடைய தவறுகள் நமக்கு காண்பிக்கப்படும். இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான் 67வது வசனத்தில் 119, 67, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்படின்னா அவருடைய வார்த்தையை விட்டு விலகி போனாலே வழி தப்பி தான் போகணும். அவருடைய வார்த்தையை விட்டு விலகிறதே வழி தப்பி தான். அவருடைய ஆலோசனைக்கு புறம்பான எடுக்கிற முடிவுகளே வழி தப்புறது தான். அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, உபத்திரவப்படுறதுக்கு முன்னால நான் வழி தப்பி நடந்தேன், உபத்திரவப்பட்ட உடனே நான் உடைய வார்த்தையை எருக பிடித்துக் கொண்டேன், உடைய வார்த்தையினுடைய வல்லமையை அறிந்து கொண்டேன், உடைய வார்த்தையினுடைய பலனை கண்டு கொண்டேன், உடைய வார்த்தையினுடைய கிரியைகளை கண்டு கொண்டேன். அதனாலதான் அவர் கடைசியா சொல்றாரு, 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தை, உம்முடைய வேதம், உம்முடைய சத்தியம் அதைவிட மேலானது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அதைவிட மேலான நன்மை எனக்கு என்ன செய்கிறது? உம்முடைய வார்த்தை கொடுக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது அது எனக்கு கொடுக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உபத்திரவம் வேண்டான்னு சொல்லாதீங்க. உபத்திரவத்துல கர்த்தர் உங்களை அழிச்சு போட மாட்டார். உபத்திரவத்தை கொடுத்து உங்களை அப்படியே நாசம் பண்ணி போட மாட்டார். உபத்திரவத்தின் மூலமாக அது ஒரு சிக்ஷையாக உங்களுக்கு கொடுத்து அனுமதித்து உங்களை தெளிவுள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, அநேக காரியங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, ஒரு பெரிய பலவான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். எப்பொழுது மாற்ற முடியும்? உபத்திரவம் தான். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டமே கொடுக்காம வளர்த்துடுறோம். பாடுனா என்னன்னே தெரியாம வளர்த்துடுறோம். உபத்திரவம்னா என்னன்னே தெரியாம வளர்த்துடுறோம். கடைசியில் அந்த பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது சின்ன உபத்திரம் வந்தோடனே சோர்ந்து நொடிந்து தன் ஜீவனையை மாய்த்து கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை சந்தித்து, இந்த போராட்டங்களை சந்தித்து அவங்களுக்கு அனுபவமே இல்லை. உபத்திரவம், போராட்டம், பிரச்சனைகளிலே நாம் சந்திப்பது ஒரு பெரிய அனுபவம் நமக்கு வாழ்க்கையில. நாம் பின்னாட்களில் ஸ்திரமான முடிவுகளை எடுப்பதற்கும் ஸ்திரமா இருப்பதற்கும் அந்த உபத்திரவங்கள் தான் அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய மதியினத்தை உபத்திரவம் தான் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உபத்திரவம் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். உபத்திரவத்தின் வாயிலாக கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து வேத வசனத்தின்படி உபத்திரம் வரும்பொழுது வேத வசனத்தை வாசித்து தியானித்து அவருடைய பாதத்தில் அதிகமாய் காத்திருங்கள். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி உண்டு. உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் தேர்வு தருவார் கர்த்தர். உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சரீர நிலைகளுக்கு மேலாக கர்த்தர் ஒருபோதும் உங்களை பலவீன உபத்திரவத்துக்கு, பாடுகளுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். அவர் உங்களுடைய எல்லா நிலையும் புரிந்து அதற்கு ஏற்ற வகையில தான் உங்களுக்கு உபத்திரவங்களினுடைய காரியத்தில் அனுமதியை உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் நம்பியிருங்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். 1000 பொன் வெள்ளியை பார்க்கிறோம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு நலம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் கற்றுக் கொடுத்தது போல உபத்திரவம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை தைரியப்படுத்துகிறது, எங்களை மேன்மைப்படுத்துகிறது, அநேக நன்மையானது எங்களுக்கு கொடுக்கிறது, எங்களை சிறந்த ஞானவான்களாக, புத்திசாலிகளாய் மாற்றுகிறது. அநேக பாடுகள், கஷ்டங்களின் ஊடாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுதுதான் அவைகளின் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளினுடைய பலனை நாங்கள் அறிய முடிகிறது, உங்களுடைய அதிசயத்தை நாங்கள் உணர முடிகிறது என்று சொல்லி நாங்கள் கற்றிருக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே இந்த நாட்களிலே குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, வேலைகளானாலும் சரி, ஊழியங்களானாலும் சரி, சமூக பணிகளானாலும் சரி, எதுவானாலும் அதில் இருக்கிற உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாமல்
தளர்ந்து போகாமல், பின்மாற்றம் அடையாமல், அதை விட்டு விலகி ஓடி போகாமல், பொறுமையோடு உம்முடைய பாதத்திலே காத்திருந்து தங்களுடைய நிலையை உணர நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தன்னுடைய குறைபாடுகள் இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி அதை உணர்ந்து அதை மாத்திரம் சீர்படுத்தி செபிப்படுத்தி வார்த்தைக்கு இடம் கொடுக்க கிருபை தாரும். விசேஷமாக திருமண காரியங்களில் என்னை அநேகர் பிரிந்து போகிறார்கள் ஆண்டவருடைய 6 நாள் திருமணம் முடிந்து ஆண்டவரை அடுத்தடுத்து அவருடைய குடும்பங்களில் அவருடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இவைகளை கண்டு, சின்ன சின்ன உபத்திரவங்களை கண்டு அவர்கள் சோர்ந்து போய் விடுகிறார்கள், தளர்ந்து போய் விடுகிறார்கள். இந்த இல்லற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் வேறொரு இல்லற வாழ்க்கையை தேடிக்கொள்கிறேன் என்கிற முடிவுக்கு போய் விடுகிறார்கள். அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று இந்த நாளில் உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனாய் நீர் கொடுத்த இந்த இல்லற வாழ்க்கை ஆசீர்வாதமானது, மேன்மையானது, உயர்வானது. அதை சீர்படுத்தவும் செவைப்படுத்தவும் நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. இதை இருவரும் உணர்ந்து ஆண்டவரே, இரு குடும்பத்தார் உணர்ந்து பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு பாடுகளை உபத்திரவங்களை சகிக்கவும், கொஞ்ச காலம் காத்திருக்கவும், அதற்கு பின்பு நீர் வைத்திருக்கிற மேன்மைகளை தங்கள் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலே உபத்திரவப்பட்டு வேதனைப்பட்டு பல காரியங்களிலே சோர்ந்து தளர்ந்து நொந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களை இந்த நாளிலே என்னுடைய வார்த்தையின் மூலமாக நீ பலப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரை, தைரியப்படுத்திருக்கிறீர். இதன் வாயிலாக நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நான் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் இவைகள் மூலமாக என் வார்த்தையின் வல்லமை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்பதை நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரை. இதை உணர்ந்தவர்களாக இந்த வார்த்தையின் பேரில் நம்பிக்கை வைத்து உங்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து உங்களுக்கு சாட்சியாய் ஜீவிக்க நிற்கிற வைத்தார். இதோ தொலைக்காட்சி முன்பாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. சமாதானம், சந்தோஷம், மன அமைதி அவள் வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவாய் காணப்பட கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாயிரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவாய். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன்
தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். கரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. கரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய், நானே